welcome back to my channel Simply with Viji. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஹாலோவீன் வரதுனால ஹாலோவீனுக்காக காஸ்டியூம் வாங்கலாம் அப்படின்றதுக்காக பார்ட்டி சிட்டி வந்தோம். ஸோ பார்ட்டி சிட்டியில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் காஸ்டியூம்ஸ் இருக்கும். ஸோ பார்ட்டி தீம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த ஷாப்பில் போய் என்னென்ன வச்சுருக்காங்க ஹாலோவீனுக்காக நம்ம என்ன வாங்குறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஸோ நாங்கள் பார்ட்டி சிட்டிக்குள்ளே போயிட்டோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஹாலோவீன் சீசன் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக ஹாலோவீனுக்காக எல்லா திங்ஸும் வச்சுருந்தாங்க. ஸோ ஃபேக் வெப் அண்டு அதுக்கப்புறம் அதுக்கான காஸ்டியூம்ஸ் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா பெரிய பம்கின்னு அண்ட் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து டெக்கரேட்டிக்காக வச்சுருப்பாங்க. ஸோ பெரிய பம்கின்னு அதுக்கு மேலே ஒரு பேய் இருக்க மாதிரி. ஸோ வீடு கிட்டலாம் நிறைய பெரிய பெரிய வீடு பக்கத்தில் எல்லா வீட்லேயும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. கிறிஸ்மஸ்க்கு முன்னாடியே வந்து ஹாலோவீன், ஸோ ஹாலோவீன்லேருந்தே லைட்டிங்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ நிறைய பெரிய பெரிய பொம்மைங்க அந்த மாதிரி பலூன்ஸ் அந்த மாதிரிலாம் சூப்பராக வச்சுருப்பாங்க டெக்கரேட் பண்ணி. எல்லாமே வந்து ஆரஞ்சு, பிளாக், பர்பிள் அந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷனில் இருக்கும். அது மூஞ்ச பார்க்கலாமா கொஞ்சம்? நீ அதே மாதிரி நெல்லு மூஞ்ச, நீ அதே மாதிரி மூஞ்ச மூடி நெல்லு. I heard some screaming. What happened? Take off the hair. Take off the hair. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பேய் இது மாதிரி தான் வீட்டுக்கு முன்னாடி ஹேங் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ரொம்ப பயமாக இருக்கும். நைட்டில் லைட்லாம் போட்டு அப்படியே ஒரு டெரராக இருக்கும். ஸோ நானும் அதை சுற்றி சுற்றி வந்தது பார்த்துட்டு இருந்தேன், பயம் இல்லாமல் இருக்கான்னு. ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அர்ஜுன் இங்கே பாரு, அர்ஜுன் ஃபாலுக்கு இது பாரு. Look at the baby. Look at this baby. இந்த டங்கு பாரு. Look at the baby. நான் அந்த பாஸ்கெட் ஒன்று தான் இருக்கு. Are we not home? Why don't you come on in and see? It's Venom. ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன். Try me. இது சிதா ஒன்ன மாதிரியே இருக்கு வர்றா. No, try me. Is it on now? ஸோ வீடு ஃப்ரண்ட்டில் வந்து இந்த லைட் செட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அது மாதிரி ஒரு பேய் மாதிரி இப்படி மேலே பறக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருப்பாங்க. ஸோ சம்டைம்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஆனால் நைட் டைமில் போகும்போது பயமாக இருந்துச்சுன்னா கஷ்டம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப க்ரீப்பியாலாம் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து காஸ்டியூம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ ஹேட்டும் போட்டு நம்மளே வந்து க்ரியேட்டிவாகவும் பண்ணிக்கலாம் காஸ்டியூமு. ஸோ நிறைய ஹேட் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. பைரட்ஸ் ஆஃப் கரிபியன், ஸோ அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா மேலே எல்லாமே வீட்டில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து லானில் வச்சுருவாங்க. ஸோ பெரிய பெரிய பொம்மை. ஸோ எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சித்தார்த் இதை போட்டுட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருந்தான், நமஸ்தே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ இதெல்லாம் வந்து ஃபால் டெக்கரேஷன். ஸோ ஃபால் டெக்கரேஷன் இருந்துச்சு. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்பைடர் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வாங்கி வீட்டில் ஹேங் பண்ணி வைப்பாங்க வாசலில். ஸோ நானும் எல்லோரும் போடுறாங்கன்னு நானும் ஒரு ஹேட் எடுத்து போட்டேன் தலையில். No, come back. I like this. சண்டா இது பார்த்தா எப்படித்தமா இருக்கு? சொல்லுவோம், இங்கே பூஸ், அங்கே பூஸ். அஜு இது என்னது இது அர்ஜுன்? அது அந்த இது லுக். I think someone's gonna know. No, you are not gonna get that. I never asked for it. Yes, that's good. ஸோ இந்த வாட்டி பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைமோட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு எல்லா காஸ்டியூம்ஸ் அண்ட் திங்ஸ்லாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வாடு நம்ம ஊரில் அம்மன் கோவிலில் இருக்கிற வேல் மாதிரியே வச்சுருக்காங்க. ஸோ
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேர்ள்ஸோட காஸ்டியூம்ஸ். ஸோ அவங்கெல்லாம் போட்டுட்டு நல்லா பார்ட்டிலாம் பண்ணுவாங்க அன்றைக்கி. எல்லாருமே காஸ்டியூம் போட்டுட்டு ஒரு ஸ்கேரி பண்ணிவிட்டு ஃபன்னாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் தான் காஸ்டியூம்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு எது வேணுமோ அதை பிக் பண்ணிக்க வேண்டியதான். இது ஃபுல்லாக கேர்ள்ஸோட காஸ்டியூம். ஸோ சில இதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படி இருந்துச்சு. ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா நிறைய ஆக்சசரிஸ்லாம் இருந்துச்சு. நம்மளே க்ரியேட் பண்ணிக்கணுனாலும் நம்மளே க்ரியேட் பண்ணிக்கலாம் நம்ம ஓன் காஸ்டியூம். ஸோ அந்த மாதிரி அதுக்கான பெரியவங்களுக்கான ஆக்சசரிஸ் அண்டு அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் கிட்ஸுக்கு குட்டி குட்டி பசங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். அர்ஜுன் அர்ஜுன் இப்படி காட்டு. வெயிட் 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 திருப்பி Oh my god. Do you want that? இது நான் வாங்கிக்க எவ்வளோ அது? 6 ரூபா போட்டுருவான். இது நம்மளது தானே? இல்லை இல்லை பெரியவங்க போடுறோம். No, man, you have to. இவ்வளோ பெரிய சிசர் பென். You have to take this. No. Oh my god. இதில் வச்சு அடிச்சா என்ன ஆவறது? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்கேரியான ஒரு திங்லாம் இருந்துச்சு. அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது பார்த்தாலே பயமாக இருக்குது. ஸோ அர்ஜுனும் சித்தார்த்தும் என்ன செலக்ட் பண்ண போகிறாங்கன்னு ரொம்ப நேரமாக சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸோட செக்ஷன். ஸோ குட்டி பசங்களுக்கான ஆக்சசரிஸ் அண்ட் டாப் அந்த மாதிரி திங்ஸ்லாம் அவங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த கேரக்டர் மாதிரி அலாதீன் அண்ட் மோனா, ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் இருந்துச்சு. யூனிகார்ன். ஸோ யாருக்கு என்ன பிடிக்குதோ அதை வாங்கிக்க வேண்டியதான் பசங்களுக்கு. அதெல்லாம் ஒரு ஃபன் தானே. ஒரே கன்ஃபியூஷனில் இருந்தான் அர்ஜுன் அண்ட் சித்தார்த். என்ன தான் வாங்க போகிறோம் அப்படின்ட்டு ரொம்ப டயர்டாகவே ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு தேடிட்டு இருந்தாங்க. நான் கூட சொன்னேன் நானே எதுனா பெயிண்ட் பண்ணிடுறேன் இதெல்லாம் வாங்கி அப்படின்ட்டு. வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து நம்மளே கூட க்ரியேட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கத்திலாம் பிளட்டோடு இருக்கிற மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அண்ட் எல்லா காஸ்டியூம்ஸும் இருந்துச்சு. எல்லா கேரக்டரும் மேரியோ அண்ட் எவ்ரி திங் இஸ் தேர். ஸோ என்ன வாங்கிறது நிறைய இருந்தாலும் இதான் பிரச்சனை. ஸோ அர்ஜுன் ஏதோ பார்த்துட்டு இருந்தான், இந்த மாஸ்க் வாங்கலாமா அது வாங்கலாமான்ட்டு. அப்புறம் ஒரு வழியாக ஒரு இது செலக்ட் பண்ணால், அது என்ன செலக்ட் பண்ணான்றது சர்ப்ரைஸ். சித்தார்த்த பிக்கு கேட்டானே, இங்கே இருக்கானே பிக்கு. சரி இந்த தானே வச்சிருந்த சிதானி மாஸ்க்கு. டாக்டர் இது வேணுமா உனக்கு? டாக்டர் No, what's Halloween in there? You have 3, right? Yep, 3. Thank you. For what? காஸ்டியூம். Yeah. No, that's the wall. But let's keep it. ஓ இதில் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் போய் பார்சல். இது பெரியவங்கள்டா. No. ஸோ பார்ட்டி சிட்டின்றதுனால பார்ட்டிஸ்க்கான தேவையான எல்லாமே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் தீமாக வந்து பிங்க் கலர், ஒயிட், ப்ளூ அண்ட் கலராக இதெல்லாம் பார்க்கவே ஆசையாக இருக்கும். வாங்குகிறோமோ இல்லையே போய் போனால் அந்த செக்ஷனில் போய் பார்க்குறதுக்கு. ஸோ யூனிகார்ன் கலரில், ஸோ ஒயிட், பிளாக் அந்த மாதிரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாம் கலர்ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஸோ மாஸ்க் எல்லாமே இருந்துச்சு. ஸோ ஃபேஸ் பெயிண்டிங்க்கு பட்டர்ஃப்ளை அந்த மாதிரி அனிமல் கேரக்டர்லாம் வரைவோம்ல, ஸோ அதுக்கான ஃபேஸ் பெயிண்டிங்கான திங்ஸ்லாம் இருந்துச்சு.
அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாக்கர், ஃபுட்பால், ஸோ அந்த மாதிரி ஒரு தீம் பார்ட்டிக்காக எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர், ஸோ அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஸோ அது நிறைய இருந்துச்சு. ஸோ நிறைய கேம்ஸ், பேஸ்கெட் பால், சாக்கர், லாட்ஸ் ஆஃப் திங்ஸ். ஸோ அதே மாதிரி கலராக வந்து ஹேங் பண்ணுறது டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், ஸோ அதெல்லாம் இருந்துச்சு. நிறைய கலர்ஸ், நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. நம்ம வந்து பார்ட்டிக்கு என்ன வேணுமோ, என்ன தீமோ, என்ன கலர் காம்பினேஷனில் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ டெக்கரேட் பண்ணிக்கலாம் வீட்டில். ஸோ அதுக்கப்புறம் பலூன்ஸ்லாம் இருந்துச்சு, நிறைய பலூன்ஸ். ஸோ லைக் ஃபுல்லாகவே வந்து ஒரு 1 year old அதுக்கேற்ற மாதிரி ஹாப்பி பர்த்டே பலூன்ஸ்னால் அந்த ஹாப்பி பர்த்டேன்னு அந்த பலூன்லேயே எழுதியிருப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி இருந்தது. இட்ஸ் அ பாய். ஸோ எல்லாத்துக்குமே, குழந்தைங்கள்லேருந்து கிராஜுவேஷன் பண்ணுறதுக்கு, ஸோ எல்லாத்துக்குமான ஒரு பிளேஸ் தான் இந்த பார்ட்டி சிட்டி. ஸோ இந்த மாதிரி ஹீலியம் பலூன்ஸ் நிறைய இருந்துச்சு. பார்ட்டிஸ்னால் ஹீலியம் பலூன்ஸ் தான் இங்கே நிறைய வாங்குவாங்க. ஸோ அது ரொம்ப அழகாக இருக்கும். பசங்களும் அதை வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க. க்ரீட்டிங் கார்ட்ஸ் அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பினியாட்டா. ஸோ நம்ம ஊரில் வந்து உரி அடிப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி அதில் கேண்டிஸ் போட்டுட்டு அதை அடிப்பாங்க. அண்ட் பலூன்ஸ் அண்ட் ஃபுல்லி பார்ட்டி ஐட்டம்ஸ் தான். ஸோ அந்த கடையே ஒரு 5-6 வாட்டி சுற்றி வந்து ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா லைக் 16 ஸ்வீட் 16 அப்படின்னு அந்த ஒரு தீமில் இருக்கிற பார்ட்டிக்கு, அண்ட் கிட்ஸோட பார்ட்டிக்கு, ஸோ அவங்களோட பார்ட்டி தீம்காக வந்து பிஜே மேக்ஸ் அண்ட் அவங்களுடைய எல்லாமே இன்க்ரெடிபிள். ஸோ எவ்ரி திங் இஸ் தேர். அவங்கவுங்க கிட்ஸுக்கு என்னென்ன பார்ட்டி என்ன மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாங்கி செட் பண்ணிக்கிறதுக்காக எல்லாமே வந்து அந்தந்த செக்ஷனில் வச்சுருவாங்க. ஸோ அங்கே போனீங்கன்னா அப்படியே வாங்கிட்டு வந்துடலாம். பேட்மேன், ஸ்பைடர்மேன், அயன்மேன், ஸோ லாட் ஆஃப் தட். ஸோ அதுக்கப்புறம் இந்த செட் பார்த்திங்கன்னா பிங்க். ஸோ ஃபுல்லாக கேர்ள்ஸுக்கான திங்ஸு, மோனா, பெப்பா பிக் அண்ட் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே, ட்ரோல் அண்ட் எவ்ரி திங். ஸோ பார்பி அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. கெட் தட். இவன் வச்சிருந்தால டோம் வச்சிருந்தான். பிக்கு பர் $30. இதுதானே கேட்ட நீ? ஆனா எவ்வளோ பா? Yeah, no, it's not that. It's a unicorn. Huh? Not this one, the unicorn. That? ஜோக்கர் பாரு, கில்லர். நீ எது எடுக்கிற? Siddha, look at this wolf mask. I wanted this one. Oh, it didn't look good. It's too bad. இது பாரு எப்படி இருக்கு. This is only $10, I think. And then I want. இது வாங்கிறியா? $50. பாத்தியா இது எவ்வளவு இருக்கு உனக்கு? It's look. This is my favorite part. நீ இதுலயே பிக்சர் எடுத்துற போல இருக்கு. மேல பாரு சிதா. So creepy-ஆ இருக்கு. That's my friend. Huh? That's my friend. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து பெயிண்ட்லாம் வாங்கிட்டு நம்மளே வந்து ஃபேஸில் என்ன மாதிரி வேணுமோ அதை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் அந்த பெயிண்டிங்லாம் கொடுத்துருக்காங்க. ஜோக்கர் ஹேமர். Since this is only like $7, I'm gonna get. I want it. Well, you know, I should get a clown and then. இந்த மாதிரி நீ மேக்கப் பண்ணிக்கலாம். But you need like a real good artist. இதுக்கு ஒரு ஆர்டிஸ்டாக எடுத்து மூஞ்சில் ஊற்றினா சரியா போச்சு. சித்தார்த்த ஒரு பேய் ஆயிட்டா.
I should get it. ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நைட் டைமில் வந்து வந்தால் எப்படி இருக்கும்னு நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்கள். நிறைய வாட்டி பயந்துருக்கேன். ஸோ சம்டைம்ஸ் ரொம்ப ஸ்கேரியாகவும் ஆயிருக்கு. இதெல்லாம் போட்டுட்டு நைட்டில் டார்க்கில் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து க்யூட்டான கிளாஸஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓல்டு கெட்டப் போடுற மாதிரி ஐப்ரோஸ் க்ரே கலர் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ நிறைய இருந்துச்சு. நம்மளுக்கு எது வேணும் பிக் பண்ணுறது ஒரு பெரிய ஒரு ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கேண்டி போட்டு வைக்கிறதுக்கான பாட்டு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் இருந்தது. இதெல்லாம் ஒரு சேலில் போட்டிருந்தாங்க. ஸோ சித்தார்த் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் அவ்வளோ வாங்கவா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. உங்கள் அப்பா வந்து இதை போட்டுட்டு ஒரு எப்படி இருக்குது அப்படின்னு காமிச்சிட்டு இருந்தாங்க. டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஃபைனலி ஒரு டெசிஷனுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது சாய்ஸ் இது வாங்க இல்லை அது வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ ஃபைனலாக ஒரு டெசிஷன் எடுத்திருக்கான். ஸோ அது என்ன காஸ்டியூம்ன்றதை நம்ம வந்து ஹாலோவின் அன்னைக்கு பார்க்கலாம். சித்தார்த் ஒன்று வாங்கியிருக்கான், அர்ஜுன் ஒன்று வாங்கியிருக்காங்க. ஸோ இதில் வந்து எது வாங்கியிருக்காங்கன்றது ஹாலோவின் டே அன்னைக்கு, சாட்டர்டே தான் ஹாலோவின், 31st October. ஸோ அன்றைக்கி நம்ம பார்ப்போம் என்ன காஸ்டியூம் போட்டுட்டு பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ ட்ரிக் ஆர் ட்ரீட்டிங் போகலான் இருக்கோம். ஸோ நெய்பர்ஹுட்டில். ஸோ அது போனால் நான் வந்து வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருந்தது, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதனால் அதை எடுத்து நான் வச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ சித்தார்த்துக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன் இந்த ஹேட்டு. ஸோ அதை எடுத்து மாட்டிகிட்டே சுற்றிட்டு இருந்தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்கேரியாக இருக்கணுன்றதுக்காக ஒரு பிளாக் கலரில் ஒரு ரோஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த க்ரீப்பி ஃபேஸை பாருங்கள் எவ்வளோ பயமாக இருக்குன்னு. இது வீட்டு வாசலில் மாட்டி லைட்ஸ்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, அவ்வளோ பயமாக இருக்கும். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கேண்டி செக்ஷன் தான். இது இந்த ஆயில் அந்த ஆயில் ஃபுல்லாகவே கேண்டீஸ் தான். எவ்வளோ கேண்டீஸ் இருக்குமோ தெரியாது, அவ்வளோ கேண்டீஸ் இருக்குது. அது வாங்கிறதுக்கு பார்ட்டி டைம்ஸ்க்கு, இப்போ ஹாலோவினுக்கும் எல்லார் வீட்லேயும் கேண்டீஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ நம்மளும் ஒரு பேக்கெட் வாங்கி வச்சுருக்கோம், யாருன்னா வீட்டுக்கு வந்தால் கொடுக்கறதுக்காக. ஸோ ஒரு வழியாக ஷாப்பிங் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு, காஸ்டியூம்ஸ் வாங்கியாச்சு. ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நிறைய லைக்ஸ் கொடுங்க. இன்னும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் Simply with Viji. And I will see you guys in the next video. Until then, stay safe and be positive. Bye.